ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் 2 3 வீட்டை பார்த்தீங்கன்னா வாடகைக்கு விட்டுருப்போம். ஸோ ஓகே, ஹலோ கைஸ், ஸோ வெல்கம் பேக் டு ஆர்வி கேமிங். அண்ட் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன கேம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்டேட் ஏஜென்ட் சிமுலேட்டர் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 வீட்டை 4 வீட்டை பார்த்தீங்கன்னா வாடகைக்கு விட்டுருக்குறோம். ஸோ வாடகைக்கு விட்டு உங்களோட வாடகைக்கெல்லாம் இப்போ தான் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இப்போ போயிட்டு வேறு ஏதாச்சும் வீடு வாங்கலாமான்னு பார்க்குறேன். ஸோ வீடு ஏதாச்சும் வாங்க முடிஞ்சதுன்னா வாங்கிட்டோம்னா இன்னொரு வீடும் கிடச்சிரும். பட் அதுக்கு நம்மக்கிட்ட காசு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா $7000 தான் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே ஒரு அக்கா இருக்காங்க, கேட்டு பார்க்கலாம். வணக்கம்க்கா, நல்லா இருக்கீங்களா? $30,000 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க முடியாது. ஸோ நம்மக்கிட்ட இருக்க காசு எல்லாத்தையும் மட்டும் போட்டு பார்ப்போம். 7700 இவ்வளோ தான் என்கிட்ட இருக்குதுக்கா. இதுக்கிட்ட என்ன ஒத்துக்க மாட்டாங்க இந்த ஆஃபர்கிட்ட? கண்டிப்பாக ஒத்துக்க முடியாது தான். சரி, ஓகே, நல்லா நல்ல நாளாக இருக்கட்டும் உங்களுக்கு. அண்டு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு அக்கா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம்க்கா. எவ்வளோக்கா? என்னங்க எவ்வளோ சொல்கிறீங்க? $19,000 சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாய்ப்பு இல்லைங்க. ஸோ வேறு ஏதாச்சும் வீடியோ எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். எதனா வீடு கிடச்சா நல்லா இருக்குமேன்னு தேடிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு வீடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே கைஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடு இருக்குது. ஸோ சின்ன வீடுனா நீங்கள் நினைக்கிற மாதிரி எடுத்துக்காதீங்க. ஐ மீன் குட்டி வீடு, என்ன சொல்கிறது தப்பாக இருக்க மாட்டேங்குது. சரி, ஓகே, இவங்களும் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக தாங்க சொல்கிறாங்க. ஸோ வேறு ஏதாச்சும் வீடு கிடைக்குதான்னு பார்க்கலாம். சப்போஸ் வீடு கிடைக்கலனாலும் ப்ராப்ளம் இல்லைங்க. என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே, ஸோ வீடு கிடைக்கலனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நாளைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா வீடுகிட்டையும் போய் வாடகை கலெக்ட் பண்ணிட்டு காசு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமேட்டு போயிட்டு நம்ம இது பண்ணலாம். இப்போ நம்ம போயிட்டு ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கே போயிடலாமா இல்லை வேறு ஏதாச்சும் வீடு கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ இன்னும் வேறு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குதுங்க. ஸோ அங்கே மட்டும் போயிட்டு தேடி பார்க்கலாம், எதனா வீடு கிடைக்குதான்னு பார்ப்போம். அண்ட் இங்கே ஒரு அக்கா இருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக அது ரேட் அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா வீடு பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. ஸோ ஐயோ, எனக்கு எவ்வளோ சொல்கிறாங்க? $1,00,000 ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ போகிறதுக்கு நான் எங்கே போகிறது நான்? சரி, ஓகே, வாங்க, வேறு ஒரு ஸ்ட்ரீட் மட்டும் இருக்குது, அங்கே மட்டும் போயிட்டு வந்துடலாம். நம்ம ஆக்சுவலாக எங்கே இருக்கிறோங்கிறது எனக்கு ஐடியாவே இல்லை. சரி, ஓகே, இங்கே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வேறு ஒரு ஓகே நண்பர்களே, ஸோ இப்போ வேறு ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்குறோம். இது ஒரு அக்கா இருக்கிறாங்க. அண்டு கேட்டு பார்ப்போமா? இல்லை, இது ஆல்ரெடி வந்த இடம் மாதிரியே இருக்கு. அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டுக்கே வந்தாச்சு. ஏன்னா வேறு எந்த வீடும் நமக்கு கிடைக்கல. அண்டு சார்லி அவனு கூட ப்ளே பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஸ்கில்லு கேட்குறானுங்க அவனுங்க. எங்கே நான் போகிறது? ரைட்டு, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்குள்ளேயே போகலாம். எங்கேம்மா இருக்கிற? பாத்திரங்கள் ஊரியா நினச்சேன். சமைக்கிறதெல்லாம் சமைச்சிடாத, பாத்திரம் மட்டும். ஆக்சுவலாக வீட்டுக்கு அடுப்பே இல்லையே. பார்த்தீங்கன்னா தெரியும், அடுப்புங்கிற ஒன்று இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மேபி ஆன்லைனில் ஆர்டர் போட்டு சாப்பிடுவாங்களோ. ஏன்னா தட்டு மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. தட்டு, ஸ்பூனு, கத்தி எதுக்குன்னு தெரியல. எத்தனை கத்தி வச்சிருக்கிறா? தட்டை மட்டும் தான் கழுவிட்டு இருக்கிறா. எனக்கு தெரிஞ்சு ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவான்னு நினைக்கிறேங்க. என்னமோ சரிட்டு வாங்க, நம்ம போயிட்டு படுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், தூங்குவோம். ஸோ நைட்டு தான் தூங்க முடியும். அது என்னடா நைட்டு மட்டும் தான் தூங்க முடியும்? எப்போ தோணுதோ அப்போ தூங்க வேண்டாவா? உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஹண்டிங் கம்மிங் சொன்னா படம் பார்க்குறா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் படம் பார்ப்போமா? இருமா, நல்ல படமா நான் பாடுறேன் உனக்கு. படம் இருக்குது, என்ன படம் தெரியல. அயன்மேன் 3யா? அவெஞ்சர்ஸ்ன்னு போட்டிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது அவெஞ்சர்ஸ். இது வந்து சரி, ஓகே, இந்த படத்தை போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஆடியா 2 மாதிரி இருக்குது. ஹிட் கிங் மூவிஸ். என்ன படம் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. நாலஞ்சு இமேஜை மட்டும் போட்டு விட்டு படத்தை முடிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஷெரீஃப் ஆடியா 2 தானோ? ஷெரீஃப்லாம் இருக்கானுங்க. ஓகே, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தி எண்டுன்னு போட்டு படத்தை முடிச்சிட்டாங்க கைஸ்.
எங்கம்மா போனேன் நம்ம கூட சேர்ந்து படம் கூட பார்க்க மாட்றாங்க. நான் போயிட்டு ஏதோ வேலை பார்க்குறேன் லேப்டாப்பில் உட்காந்துக்கிறாள் இல்லை என்ன பண்ணுறான்னு தெரியல. லேப்டாப் முன்னாடி தாங்க உட்காந்துக்கிறேன். நான் தூங்குறேன்டா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், படுத்தாச்சுங்க. அதுக்குலாம் ஈவினிங் ஆயிடுச்சு எட்டுக்கு, அதனால தூங்க விட்றாங்க. ஓகே கைஸ், ஸோ இப்போ போயிட்டு நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ போயிட்டு நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 4 வீட்டுக்கு போயிட்டு இது கலெக்ட் பண்ணோம். ஸோ அதில் போயிட்டு கலெக்ட் பண்ணலாம். அண்ட் இன்றைக்கி போயிட்டு வண்டியில் கலெக்ட் பண்ணலாம் கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அடுத்த நாள் வந்துருச்சு. அண்ட் இப்போ போயிட்டு 4 வீட்டில் போயிட்டு நம்ம வாடகையை கலெக்ட் பண்ணோம். ஸோ இந்த டைம் போயிட்டு வண்டியில் கலெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வண்டி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருந்தார், அதனால் நம்ம வண்டியில் போகிறோம். வண்டி ஒரு மாதிரி போகுது. இடிச்சுட்டு இடிக்காத. ஐயோ, இதுக்கு தாங்க நான் வண்டியை எடுக்கிறதே இல்லை. இது சின்ன காராக இருந்தால் கூட ஓட்டலாம். இது ஏதோ ஒரு மாதிரி ட்ரக்கு மாதிரி, மினி ட்ரக் மாதிரி கிடக்குதா, ஓட்டுறதுக்கு இது மாதிரி இருக்குது. சரிட்டு வாங்க, இது பக்கத்தில் இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இறங்கி போயிட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இறங்கி போகிறது தான் ஈஸியாக இருக்குது. எவனாச்சும் லந்து பண்ணானுங்கன்னா நம்ம லாயர் இருக்கானுங்க, லாயரை வச்சு டீல் பண்ணலாம். அந்த எவனும் லந்து பண்ண மாட்டுறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக இருந்தால் தம்பி வச்சுக்கோங்கிற மாதிரி கொடுத்துட்றானுங்க. ஏய், ரெண்ட்டை கொடுக்கணும். ஹியர் இஸ் த ரெண்ட்டு. பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு கொடுத்துட்டான் பார்த்தீங்களா. சரிட்டு இருங்க, அந்த அங்கே ஒரு அக்கா இருக்கிறாங்க. அங்கே ஒரு அங்கிள்னு நினைக்கிற ஒரு எஸ் அங்கிள் தான். அங்கிள் இவர்கிட்ட தாங்க நம்ம ஃபஸ்ட்டு வீடை கொடுத்தோம். காசு கொடுக்குறீங்களா எப்படி? கொடுக்குறாங்க. இடம் நல்லவனா இருக்கீங்க எல்லாம். ஆச்சு எதாவது ப்ராப்ளம் பண்ணான்னா நம்ம போயிட்டு இது பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நம்ம டிராஃபிக் உருவாக்கிட்டு இருக்கிறோம். வண்டியை முன்னாடி நிப்பாட்டு வந்துருக்குறோம். சரிங்க, நம்ம எடுக்கலாம். போயிட்டு வண்டி எடுத்துருவோம். எவ்வளோ காரை எடுத்துட்டு வண்டி போடா. காரை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டுறான். ஓடிப்போ. ஐயோ, ஓகே கைஸ், ஸோ வந்துட்டோம். சாரிப்பா தம்பி, மன்னிச்சுக்க. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கோ போயிட்டு, சரியா? கார் வேறு ஒரு மாதிரி லக்ஸுரி கார் மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனால தான். சரி ஓகே, வந்தாச்சுங்க தம்பி. ஸ்டோரேஜா? அது பொருள் வேணா வச்சுக்கலாம் மட்டுக்கு, அதுக்காக. தம்பி வாடகை ரெடியா? ஓகே, ரெடி டு பே தி ரெண்ட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டான். இந்த ரெடி கொடுத்துட்டாங்க. என் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ $11,000 வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னொரு வீட்டில் ரெண்ட்டு கலெக்ட் பண்ணால் $12,000 வந்துடும். இப்போ இன்னொரு வீடியோ வாங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கேயே ஏதாச்சும் ஒரு வீட்டை வாங்கிடலாம். ஏன்னா ஏகப்பட்ட வீடு பார்த்தீங்கன்னா ரெண்ட்டில் இருக்குது. இறங்கடா. வீட்டை தாண்டி வந்துட்டோம். ஹை அங்கிள், ரெண்ட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குங்களா? ஐடியா ரெண்ட்டு கொடுக்கணும் அங்கிள். ஓகே ஸோ 4 வீடும் பார்த்தீங்கன்னா ரெண்ட்டை கரெக்டாக கொடுத்துட்டாங்கன்ட்டு நமக்கு பசி எடுக்க மாட்டேங்குங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் தான் வச்சுருக்குறோம். அதை மட்டும் இப்போதைக்கு சாப்பிடுவோம். வேறு எதுவும் கிடையாது. வேறு ஏதாச்சும் எங்கே வாங்க முடியுதான்னு பார்க்கணுங்க. ஏன்னா நமக்கு பசி பயங்கரமாக எடுக்க மாட்டேங்க. மேலே போட்டுருக்குது சிம்பிள். சரிங்க, இங்கே ஆப்போசிட்டே ஒரு வீடு இருக்குது. அக்கா நேற்றே வந்து பார்த்தேன்னு நினைக்கிறேன்ல உங்களை. 11,000. ஓகேங்க, 11,300. பட் நம்ம கொஞ்சம் பார்கெயின் பண்ணி பார்க்கலாம். பார்கெயின் பண்ணுறப்ப குறையலாம். $10,000. ஓகே, அவ்வளோதான், ஒத்துக்கிட்டாங்க. சூப்பர்க்கா. $10,000 இந்த வீட்டை வாங்கியாச்சு கைஸ். 27 நம்பர் வீடு. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா இப்போ க்ளீன் பண்ணோம். அண்ட் இங்கே போலீஸ்லாம் வேறு நம்மளோட வண்டி நிப்பாட்டினால நிற்கிறானுங்க. சரி நிற்கட்டும் கொஞ்சம் நேரம். ஏப்பா என்னங்க வீடு இது? இந்த வீட்டை நான் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே செத்து போயிடுவேன் நட்டுக்கு. சரி இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் டக்குன்னு க்ளீன் பண்ணிட்டு வரேன். நினச்சேங்க $10,000 ஒத்துக்கும் போதே. ஏடா இவ்வளோ அழுக்காக வச்சுருக்கீங்க. மேல் ரூம் வேறு ஒன்று இருக்கா? ரைட்டு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ பாருங்கள் வீடு எவ்வளோ க்ளீன் பண்ணியிருக்கிறேன்னு. ஸோ முன்னாடி இருந்த வீட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீட்டுக்கும் இப்போ இருக்க வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பெயிண்ட் அடித்து பக்காவாக ரெடி பண்ணியாச்சுங்க வீட்டை, மேலேயும் சரி கீழேயும் சரி. இப்போ நான் போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வீட்டை சேலுக்கு அனௌன்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஃபஸ்ட்டு நம்ம கார் எடுக்கணும், இல்லைன்னா நம்ம வேலை கேஸை போட்டாலும் போட்டுருவானுங்க. இங்கே பாருங்கள் வரிசை எத்தனை கார், 2 போலீஸ்கார் வேறு நிற்குது ஒருத்தனால. அப்படியே சைடு வாங்கி தான் போங்களேன்டா, போத்திரியாதாடா உங்களுக்கு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகிற வழி தான் எனக்கு தெரியாது. இருங்க நம்மளே அப்படியே ஏதாச்சும் ஒரு ரூட்டில் போவோம் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டை கண்டுபிடிச்சி போகலாம். எங்க முட்டு சந்தா இருக்குது, டேய் முட்டு சந்தா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இருங்க நம்ம ஃபஸ்ட்டு மேப்பில் மார்க் பண்ணிக்கிறேன் எங்கள் வீடு எங்கே இருக்குது. இதில் வீடு 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 இதுதான் வீடா இல்லை இது வீடுங்க? ஹோம் இந்த எங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஹோம் மார்க் பண்ணியாச்சுங்க. ஸோ அங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மலையை தாண்டி போகணும் மாட்டுக்கு. சரி எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். டேய் நல்லா இருப்பியாடா நீ எல்லாம். ஏண்டா என்னங்க இப்படி டிச்சிட்டான். முன்னாடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வண்டிக்கு முன்னாடி. இதுக்கப்புறம் அந்த நான் வண்டி எடுக்க மாட்டேங்க. டேய் மறுபடியும் முட்டு சந்தி. டேய் எத்தனை முட்டு சந்திரா வச்சுருக்கீங்க? டேய் அப்பா, பேசாமல் இந்த வண்டியை பாதியிலே இறக்கி விட்டு பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு ஏறி போயிடலாமான்னு இருக்கிறேங்க. முட்டு சந்து மேலே முட்டு சந்தாக இருக்குதுங்க. என்னக்கா வண்டிக்குள்ளே பூந்து போகிற? இதேன்னு ஒரு முட்டு சந்து முட்டு வச்சிடக்கூடாது. இங்கே ஒரு வழி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதில் பூந்துடலாம். ஓகே, இதில் ஸ்ட்ரைட்டாக போனால் வரும்னு நினைக்கிறேங்க நம்ம வீடு. எஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. நம்ம வீட்டுக்கிட்ட இப்போதைக்கு போகக்கூடாது. அந்த வீட்டு கடை எப்படியோ கடைசியாக கொண்டு வந்து நம்ம வீட்டில் அந்த வண்டியை நிப்பாட்டியாச்சு. ஸோ வண்டி என்ன நிலவரத்தில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போயிட்டு நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணலான்ட்டு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குப்பை இருக்குது, அதெல்லாம் டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான், க்ளீன் பண்ணியாச்சு கைஸ். ஸோ இப்போ போயிட்டு சேலுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம். எவ்வளோ டாலர் போடுறதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அந்த நம்ம இந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது காட்டும் எவ்வளோ டாலர் வைக்கலாங்கிறது. அதை நான் பார்க்கல. இப்போது எவ்வளோ டாலர் வைக்கிறதுங்கிற ஐடியா எனக்கு இல்லை. சரி ஓகே, நம்மளே ஒரு ப்ரைஸ் போடுவோம் கைஸ். அந்த ப்ரைஸ் எவ்வளோ ப்ரைஸ் ஓகேவா இல்லையாங்கிறது இங்கே காட்டும். தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸுங்க, இது எக்ஸ்பென்ஸு. ஒரு 1500 போட்டு பார்ப்போம். ஓகே 1500 ஓகேங்கிற மாதிரி காட்டுது. அப்போ 1650 ஓகேங்க, 1650 போட்டாச்சு. சேலுக்கும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு கைஸ். அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ஒரு பார்வையை பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே கஸ்டமர்ஸும் வந்துடுவாங்க. பீஸ் ஓப்பனில் தானே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடு தான் பக்காவாக இருக்குல்ல, குட்டி அழகா.
ஓகே ஸோ அங்கே இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கஸ்டமர் இருந்தாங்க நைட்டு. தம்பி 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 போவாதடா, வீடு தரேன்டா உனக்கு, ஃப்ரீயாக தரேன், வா வா வா. போயிட்டாங்க. போங்கடா டே. அதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு. நேற்றுலாம் நைட்டே ஆகாமல் இருந்துச்சு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டக்குன்னு நைட் ஆயிடுச்சு. சரி ஓகே, டக்குன்னு போயிட்டு தூங்கிட்டு வந்துடலாம். என்னம்மா பண்ணுற, இன்னும் கழுவிட்டு இருக்கியா? கடை கழுவிட்டே கடை கடைசி வர பாத்திரமா கழுவிட்டு இருக்கிறாங்க. இருக்கிறதே 2 பேர், அப்படியே சாப்பிட்டாலும் 2 தட்டில் தான் சாப்பிடுவோம். அந்த 2 தட்டை கழுவுறதுக்கு இவ்வளோ நாளாக தெரியல. எனக்கு கழுவிட்டே இருக்கிறாங்க. காலைல போகும்போது கழுவுனா இப்போ வரும்போது கழுவிட்டு இருக்கிறான். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் கீழே போய் பார்த்தாலும் கழுவிட்டு தான் இருப்பா. இருங்க நான் போய் காட்டுறேன். எங்கம்மா இருக்கிற இப்போ டிவி பார்க்குறாங்க. ஓகே, நம்ம வாடகையெல்லாம் கலெக்ட் பண்ணோம். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சேல் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணி இந்த வீட்டை மட்டும் சேல் பண்ணிட்டு வந்துடலாம் கைஸ். அதுக்கப்புறம் இந்த வாடகையெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். ஹை. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அங்கிள் வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஹை டியூட், வாட்ஸ்அப். உங்களுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணுறது? ஸோ வீடு பார்த்தீங்கன்னா நான் 14 நாளைக்கு, ஓகே அவருக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா 14 நாளைக்கு வேணுமா. ஸோ நம்மளோட பட்ஜெட்டையும் சொல்கிறோம். ஓ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒத்துக்கிறாங்க இந்த வீடு, ஓகேன்ட்டு. சரி ஓகே, எந்த வச்சுக்கோ நீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 5 வீட்டை பார்த்தீங்கன்னா வாடகை கட்டிருக்கிறோம். ஸோ அந்த 5 வீட்டுக்கும் போயிட்டு நம்ம வாடகையை கலெக்ட் பண்ணிட்டு வர போகிறோம். இங்கே ஒரு அங்கிள் இருக்காரு. ஹாய் அங்கிள், வாடகை ரெடியா? ஓகேங்க, வீடு ரெடிங்கிறான். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா வாடகை கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து வாடகை வாங்கியாச்சு. என்ன எங்கே இருக்குது? இந்த அங்கே. அங்கிள் வாடகை ரெடியா? ஹியர் இஸ் த ரெண்ட். நீங்கள் ரெண்ட்டு கொடுத்துட்டே இருக்கீங்க, கரெக்டாக ரெண்ட்டு கொடுக்குறானுங்க, அதுதான் பிரச்சனை. நடக்குது கடையே ஒரு தினுசாக இருக்குது. ஐம் ஜஸ்ட் அப்ரோச்சிங், வாட் டு எக்ஸ்பெக்டா. சாரி, ஹாவ் அ நைஸ் டே. ஹாய். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொண்ணுக்கு டீ பேசுவோம். என்ன நடக்குது, வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. யூ லுக் பியூட்டிஃபுல். தட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ, தேங்க்யூ. திரும்ப நீ சொல்ல மாட்டியா? என்ன, ஆல்ரெடி இந்த நான் செகண்ட் பார்ட்லாம் ஓட்டிருப்பேங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுங்க நீ ஹேண்ட்ஸமாக இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் பல்பு தான் வாங்கினேங்க. சரி ஓகே, நம்ம அடுத்த இடத்துக்கு போயிட்டு வீடை வாடகையை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அண்ட் இப்போதைக்கு நம்மக்கிட்ட காசு இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னொரு நாள் வெயிட் பண்ணோம்னா தான் அடுத்த வீடு நம்மளால் வாங்க முடியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு பே பண்ணணும். ஓகேங்க, ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டான். ஸோ இன்னும் ஒரே ஒரு வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு 5 வீடு மொத்தம். அண்டு இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ரெண்ட்டு கொடுத்துருந்தோம். ஸோ நாளைக்கு தான் நம்மளால் வாடகையை கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அங்கிள் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வாடகை கொடுக்கணும், ரெடி டு பே தி ரெண்ட்டா? சூப்பரா, கரெக்டாக ரெண்ட்டை கொடுத்துட்றானுங்க. ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா $10,000 வந்துருச்சிங்க, வேறு மாதிரி. இந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு இந்த வீடியோ எவ்வளோன்னு கேட்போமா? 17,000 கேட்குறாங்க. ஸோ நம்ம அவ்வளோ காசு இல்லை. ஸோ ஓகே கை, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால் குதிரை வாங்கிக்க முடிய மாட்டேங்குங்க. நம்மக்கிட்ட காசு இல்லை. ஒவ்வொரு குதிரையும் பார்த்தீங்கன்னா 20,000, 23,000, 34,000ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளால் குதிரையெல்லாம் வாங்கிக்க முடிய மாட்டேங்குங்க. ஓகே கை, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குதிரையில் தான் கைஸ் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ரெண்ட்டை கலெக்ட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு நம்மக்கிட்ட காசு இல்லை. ஸோ இன்னொரு நாள் வெயிட் பண்ணோம்னா மேபி அந்த காசு வந்துடலாம். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுவோம். அண்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்கலாம். ஸோ ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும்.
இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டுருக்குது. பட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கணும்னா நமக்கு இன்னும் காசு நிறையா தேவைப்படுது கைஸ். ஏகப்பட்ட காசு தேவை. அண்ட் ஸ்கில் பாயிண்ட்ஸில் ஏதாச்சும் இருக்குதாங்கிறத பார்ப்போம். ஸ்கில் பாயிண்ட்ஸ் ஓகேங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி 455 எக்ஸ்பி வச்சுருக்கோம். ஸோ எக்ஸ்பி வச்சு தான் ஒன்று அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக் கூட ப்ளே பண்ணுறதுக்கு இருக்குதுங்க. ஸோ டாக் கூட ப்ளே பண்ணுறதுக்கான அந்த எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணியாச்சு எக்ஸ்பி. ஓகே ஸோ அந்த நாய் கூட ப்ளே பண்ணுறதுக்கு, அதாவது சார்லி கூட ப்ளே பண்ணுறதுக்கான அந்த ஸ்கில் பார்த்தீங்கன்னா இப்போ அன்லாக் பண்ணிட்டோம். ஸோ நல்ல விஷயங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் லோன் எடுத்துக்க முடியுமா? ஓ சூப்பர், எடுத்துக்கோமா. லோன் கொடுங்கடா எனக்கு. என்னங்க 1 லக்கு. ஓகே ஸோ நிறைய விஷயம். ஐயோ நியூஸ் பேப்பர் தாங்க, இதை தாங்க வாங்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் வாங்க முடியலங்க. சரிக்கே பரவாயில்ல விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போயிட்டு சார்லி கூட ப்ளே பண்ணி பார்க்கலாம், என்ன பண்ணுதுன்னு பார்ப்போமா. ப்ளே. என்ன ஓடுற? என்னமோ கொடுக்குதுங்க. ஓ பாலு. பாலத்துக்கு போட்டு எடுத்து வருவியா நீ? சூப்பரு. இந்தா போய் எடுத்துட்டு வா போ. எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும் சரியா? கொடு. சூப்பராக இருக்குதுங்க. எடுத்துகிட்டு வந்து நம்மகிட்டே கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இரு ஹைட்டாக தூக்கி போகிறேன் சரியா? போ. என்ன உங்ககிட்டே வந்துருச்சா என்ன? போ ஓடி போ ஓடி போ ஓடி போ. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓடி வந்து கரெக்டாக கொடுக்குது. சூப்பர், வேறு லெவலுங்க. ஸோ இந்த ஸ்கில்லுக்கு ஒருத்து தான். நான் என்ன சும்மா மக்கையாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் பரவாயில்லைங்க, நல்லா தாங்க கொடுத்துருக்குறாங்க இந்த ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோடய கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோஸில் வந்து பார்க்குறேன். ஸோ அன்டில் தென் ஸ்டே டியூன் கைஸ். ஸோ பை.